மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கடலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு ஆகியோர் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவிற்கான பின்லாந்து நாட்டு தூதர் திரு கிம்மோ லாவதேவரிட்டா அவர்கள் சந்தித்து பேசினார். இலக்கியத்தின் மூலமாக தலித் மக்களின் குரலாக ஒலித்து சமூக தொண்டாற்றி வரும் திருமிகு ஃபாஸ்டினா சூசேராஜ் என்கின்ற பாமா அவர்களுக்கு 2024 ஆண்டிற்கான ஔவையார் விருதினை வழங்கி சிறப்பித்தார்கள். ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற 2024 பாரத தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற திரு டி. மாரியப்பன் அவர்களுக்கு உரிய ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி வாழ்த்தினார். வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்து 5 விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை வழங்கினார். வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர்கள் பொருத்தப்பட்ட டிராக்டர்களை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்ற 1728 அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். அரசு பள்ளிகளில் 455.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகளை தொடங்கி வைத்தார். 43 மாணவ மாணவியர்கள் தமிழ் பாடத்தை ஆர்வமுடன் பயின்று 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றதை பாராட்டி தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். 2024 ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 43 மாணவ மாணவியர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 67வது இந்திய பள்ளிகளின் விளையாட்டு கூட்டமைப்பு நடத்திய தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த 409 மாணவ மாணவியர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். ரூபாய் 101.48 கோடி மதிப்பீட்டில் 79,723 தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கி வாழ்த்தினார். மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்குகிற புதுமைப்பின் திட்டத்தை பலரும் பாராட்டி பேசினாங்க. மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுவன் திட்டம் காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் பாடத்தில் 100க்கு 100 வாங்கின மாணவர்களை பாராட்ட விரும்புகிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்தில் எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். அதுதான் என் கனவு. கல்வி என நீரோடை தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு உங்களுடைய இந்த அரசு முழுசாக சப்போர்ட் பண்ணும். எந்த கவன சிதறலும் இல்லாமல் படிக்கணும். படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ 1-2 பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாமல் கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும். கல்வி இருந்தால் மற்றெல்லாம் தானாக வரும். நீங்கள் எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோடு செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து வாழ்த்துகிறேன். உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும். ஆல் தி பெஸ்ட்.